ஒரு டிவைடர் இருக்குல்ல பிரிப்பு, அது முழுக்க இந்த சோரி ஊறி போட்டுருவேன். ஆமாமா போடுவாங்க, அப்படி வாயில வரதெல்லாம் ரோட்ல போட்டுட்டு போவாங்க. பஸ் நீங்க வந்து அனலைஸ் பண்ணணும். இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப இவர் சொல்ற மாதிரி எல்லா இடத்துலயும் போட்டா பல நாள் வந்து மழை பெய்யுது, சரி அப்படி கூட விட்டுருங்க, இயற்கை சீற்றத்தை விட்டுருங்க. மழை பெய்யல வந்து ரெகுலர் இன்டர்வல்ல வந்து வெயில் அடிக்குது, அதனால நீங்க சோலாரை சேவ் பண்ணி பேக்கப்புக்கு எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னு ஒரு கான்செப்ட்லயே பேரும். இங்கதான் ஒரு கேள்வி, இதனால என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படின்னா, இது வைக்கிறது தப்பு கிடையாது. இதனால கிளார் இருக்குல்லங்க, கிளார் ஆப்போசிட்ல வர்ற கிளாரை தடுக்கிறதுக்கு தான் இடையில வந்து இந்த கள்ளி செடியா இல்ல கள்ளி செடியில இந்த அரளி செடியை வச்சிருப்பாங்க. பல்வேறு பிளான்ட்ஸ் வந்து பேப்பர் பிளான்ட் இதெல்லாம் நிறைய வச்சு அந்த ரிஃப்ளெக்ஷனை வந்து தடுக்கிறதுக்கு வச்சிருப்பாங்க. இதை வச்சா எந்த லெவலுக்கு வந்து கிளார் அடிக்காது, எந்த ஆங்கிள் அடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாருன்னு தெரியல. இதனால பல்வேறு ஆக்சிடென்ட்ஸ் வந்து வரும். அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா, ஒருவேளை ஒருத்தங்க வந்து கார்ல இருந்து தப்பி தவறி விழுறாங்க, இல்ல பைக்ல இருந்து விழுறானா இதுல அடிப்பட்டா என்ன ஆகும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் மாடு, அதுல இருந்து நிறைய விஷயங்கள் ஆக்சிடென்ட் ஆகும்போது இந்த பொருட்கள் எவ்வளவு டேமேஜ் ஆகும், அதுக்கான ரீப்ளேஸ்மெண்ட் ஓகேவா, அந்த மெயின்டெனன்ஸை வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் டஸ்ட், ஏகப்பட்ட டஸ்ட் இருக்கும் அந்த ஓரங்கள்ல. அப்புறம் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. தெஃப்ட், இந்த தெஃப்ட்டை இது பண்றதுக்கு நீங்க செக்யூரிட்டி கேமராஸ் வைக்க வேண்டியது இருக்கு, இல்லைன்னா ஆள் போட வேண்டியது இருக்கு. இந்த மாதிரி பல்வேறு விஷயத்த ரிஸ்க் எடுத்து பண்ணும்போது இட்ஸ் பாசிபிளான்னு கேட்டா தெரியாது. இதை வந்து கொஞ்சம் ஏரியாவுக்கு போடலாம், தப்பு கிடையாது. ஆனா இதை வச்சு மொத்தமா பண்ணலாமான்னு கேட்டா